அன்பான சகோதர சகோதரி தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மனவாட்டிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக. ஆமீன். இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியான வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் கனியை புசித்தாயோ, சரி, இந்த காரியத்தை குறித்து நியாயப்பிரமாணம், கிருபையின் பிரமாணம், இந்த காரியத்தை குறித்து ஆவியான வெளிப்படுத்துகிற நாட்களில் இந்த நாள் 21ஆம் நாளாக ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். இந்த காரியத்தில் தான் கனியை புசித்தாயோ. சரி, இதன் காரியத்தை ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனமும் 12ஆம் வசனமும். இங்கே 11ஆம் வசனம் 12ஆம் வசனத்தில், அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சகத்தின் கனியை புசித்தாயோ என்றார். அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சகத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன் என்றான். இங்கே மாமிசத்துடைய கண்கள் திறந்தவுடனே ஆதாமுடைய வார்த்தைகள் என்னவாத மாறிச்சு பாருங்க. நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? நான் உனக்கு விளக்கின கனியை நீ புசித்தையோ? இங்கே அவனிடத்திலிருந்து அறிக்கையாக என்ன வருகிறது? தேவன் அறிந்து கொண்டார், இவர்கள் செய்த காரியம் இதனால்தான் சம்பவித்தது என்று தேவன் அறிந்து கொண்டார். ஆனாலும் அவனிடத்திலிருந்து அறிக்கை என்னவாக வெளிவருகிறது? இங்கே அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள். தேவர் ஸ்திரீவா கொடுத்தாரு ஆதாமுக்கு? ஒரு மனுஷனை தான் சிருஷ்டித்தார். சிருஷ்டித்த அந்த மனுஷனுக்கு உள்ளாக இருந்து விழா எலும்பை எடுத்து அதை உண்டாக்கி கொண்டு வந்து ஆதாமிடம் முன்பாக நிறுத்தும்போது ஆதாம் தான் சொல்லுகிறார் மனுஷி என்று. இவள் எலும்பின் எலும்பும் என் மாமிசத்தின் மாமிஷமாக இருப்பதனால் இவள் மனுஷி என்னப்படுவாள். அப்போ மனுஷியை தானே அவர் கொடுத்தாரு. ஆனால் ஆதாமிருந்து வாயிலில் வர வார்த்தை, என்னுடனே இருக்கும்படி தேவரி தந்த ஸ்திரீயானவள் இவ்விருட்சகத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன். அப்போ இந்த ஸ்ரீ என்று யார் பேரிட்டது? ஒரு அடையாளத்தை யார் கொடுத்தது? அதுதான் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, சர்ப்பம் ஸ்ரீயை நோக்கி, எப்படி ஆதாமுடைய வாயிலிருந்து இருவரும் அவர்கள் மனுஷன் மனுஷியாக இருக்கும்போது எந்த வேறுபாடும் அவர்களிடத்தில் இல்லை, பிரிவு இல்லை. ஆனால் இங்கே மாமிசம் வந்தவுடனே ஆதாமுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையும், ஸ்திரீயானவள விருட்சகத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன். மாமிசம் உள்ள பூந்தவுடனே இவர்கள் இருவரும் வெவ்வேறாக்கப்பட்டார்கள். அதற்கு முன்பாக தேவன் சிருஷ்டிப்பின்படியே ஒரே மனுஷன்தான். தேவன் இப்பொழுதும் அதே பார்வையின்படி தான் நம்மையும் காண்பார். நம்ம மனைவி ஜெபம் பண்ணாலும் சரி, கணவன் ஜெபம் பண்ணாலும் அவருடைய பார்வையில் நம்மளுடைய ஜெபங்கள் ஒரே காரியமாக, தான் உண்டாக்கின ஒரே மனுஷன், இவர்களுக்குள்ளாக எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது. ஆனால் எப்பொழுது மாமிசம் அவர்களிடத்தில் கண்கள் திறக்கப்பட்டதோ அப்பொழுதே இந்த உலகப்பூர்வமாக அவர்கள் 2 உருவமானார்கள். இங்கே ஆதாமுடைய வாயிலிருந்து அறிக்கையாக என்ன வார்த்தை வெளிப்படுவது படுகிறது என்பதுதான்
தேவன் கனியை புசித்தாயோ? தேவனுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. அதனால் இந்த கண்கள் திறக்கப்பட்டது மாமிசத்தில் திறக்கப்பட்டதுனால தான் அவர்கள் மாமிசத்தின்படி ஆதாம் ஒரு ஸ்திரீயாக அவளை பார்த்தான், அவளும் அவனை புருஷனாக பார்த்தார். சரி, இந்த காரியத்திற்காக ஆவியன் வெளிப்படுத்தின இந்த ஞானத்துக்காக நன்றி செலுத்துவோம். இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் மூவரிலும் ஒருவராக இருக்க தேவனே, உம்முடைய ஒருவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. ஆமென்.